அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிரா இன்ன ஷைத்தான யூஃபிரு மினல் பைத்தி அல்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், லா தஜஅலு ஆக்கி விடாதீர்கள் புயூத்தக்கும் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் மகாபிரா உங்கள் வீடுகளில் நீங்கள் கபூராக ஆக்கி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நமக்கெல்லாம் நம்ம வீடுகளை கபூரா ஆக்குகிறது, நமக்கெல்லாம் சிந்தனைகள் வருவது, நமக்கெல்லாம் நினைவுகள் வருவது. பள்ளியாசல கபூர் நாட்டுக்கு அவ்வளோ இடம் இருக்கின்றது. நாம் ஏன் ஒரு ஜனாசாவை நாம் ஏன் வீட்டிலே கொண்டு வந்து அடக்கம் செய்ய வீட்டை கபூரா ஆக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் நினைவு கொள்ளும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நாம் வீட்டிலே தொழுகை இல்லாமல் குர்ஆன் ஓதுவதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாமல் எந்த ஒரு அமலும் செய்யாமல் வீட்டை நாம் அப்படியே வைத்துக் கொண்டால் அந்த வீடு கபூர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈழ்படிக்கு அந்த வீடு இருக்குமா? அந்த வீட்டிலே சைத்தான்கள் அதிகமாக இருப்பார்கள். அதான் சொல்கின்றார்கள், என்ன செய்தான் நிச்சயமான சைத்தான்கள் எல்லாம் விரண்டு ஓடுவான். வீட்டில் இருந்து விரண்டு ஓடுவான். அல்லது எப்படிப்பட்ட வீட்டில் இருந்து விரண்டு ஓடுவான் தெரியுமா? சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே தினமும் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். நாம் வீட்டில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாள் முழுவதும் நாம் குர்ஆனை ஓதாமல் நம்முடைய வாழ்க்கையை தினமும் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் யாசீன், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா தினமும் ஓத வேண்டும். இந்த ஹதீஸில் நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகமாக தினமும் குர்ஆனை ஓத வேண்டும் என்று இந்த ஹதீஸில் ஹபீபல்லாஹ் ரசூலுல்லாஹ் இமாமுல் முர்ஸலீன்.